அனைவருக்கும் வணக்கம். இந்த வாட்டி நம்ம தம்மகள் லத்திகா யூடியூப் சேனல்ல நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போறோம், என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆவலா இருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நண்பர்களே. இந்த வாட்டி நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் என்ற அதிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம். விருந்தோம்பல் என்ற அதிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட மிகப்பெரிய பாரம்பரியம் தான் சொல்லணும். இதுக்குன்னு நம்ம வள்ளுவர்கிட்ட ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பயுமே சாப்பிடும்போது எழுது ஊசின்னு ஒன்று இருக்குது. அவர் அதில் தான் எழுதுவார். அந்த எழுது ஊசியையும் தண்ணி சாப்பாடு இதை எப்பயுமே சாப்பிடும்போது பக்கத்தில் வச்சுப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தான் சாப்பிடும்போது சாப்பாடெலாம் கீழே சிந்தும்ல, அதனால் அந்த எழுது ஊசியில் அதை குத்தி தண்ணியில் நினச்சி தான் சாப்பிடுவாராம். அப்படி சாப்பாடை வீண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சவ தான் நம்ம வள்ளுவர். இதுலேயும் நம்ம வள்ளுவர் 10 திருக்குறள் எழுதியிருக்கார். இப்போ அந்த 10 திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகாரம் விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தார் பொருட்டு. விருந்து புறத்தால் தானுள்ள சாவா மருந்தனும் வேண்டா பற்றென்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுத்தல் இன்று. அகன அமர்ந்து செய்யால் உரையும் முகன அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம். இப்போ நான் சொல்கிற குழந்தை உங்களுக்கு தெளிவாக புரியுதா? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. இணை துணை தென்ப தோன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. மோப்பக்குலையும் மனுச்ச முகத்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. இப்போ நான் சொல்கிற எல்லா குறளுமே உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் போடணும். தான் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வராங்கன்னா நம்மளால் பெருசாக முடியலனாலும் கஞ்சி கூழ் நம்ம வீட்டில் இருந்தாலும் எவ்வளோ இலையாலும் கஞ்சி கூழ் இருந்தாலும் நம்ம போடணும். எப்பயுமே அவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வள்ளுவர் கடைசி குறளுடைய, அதாவது கடைசி குறள் இருக்கிற மோப்பக்குலையும் மனுச்சும் முகத்திலிருந்து நோக்கக்குலையும் இருந்து இந்த குறளுடைய பொருளாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்கிறேன் நண்பர்களே. உங்கள் வீட்டுக்கும் விருந்தாளிகள் வந்தாங்கன்னா சாதாரணமாக பெரியவர்கள்லாம் விருந்தா அந்த மாதிரி போடுவாங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களாக இருக்கனால நீங்களாம் என்ன மாதிரி இருக்கிற நண்பர்கள்லாம் சாதாரணமாக தண்ணி அது கொடுங்க. அப்போ தான் அவங்க இந்த குழந்தையெல்லாம் நல்ல பாப்பா அப்படி சொல்லிட்டு நினைப்பாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வள்ளுவன் புகழை என்றும் போற்றுவோம். இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் தான் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.